நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. மீன் வாசனை பானை. இன்றைய வேதாகம பகுதி 2 தீமோத்தேயு 2 வசனங்கள் 14 முதல் 26 வரை. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி, ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கேதுவான வாக்குவாதம் செய்யாத படிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும். இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். குறிப்பு வசனம்: ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். 2 தீமோத்தேயு 2:21. மீன் குழம்பு செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படும் மண்சட்டி ஒன்று எங்கள் வீட்டில் உள்ளது. அது மற்ற மண்சட்டிகளிலிருந்து வித்தியாசமாக தெரியாது. நாங்கள் அதில் மீன் சமைக்க ஆரம்பிக்கும் முன் அது எந்த வகையிலும் தனித்துவமானதாக இல்லை. இருப்பினும் இப்போது வேறு எந்த உணவையும் தயாரிப்பதற்கு அதனை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அதில் நாம் எதை சமைத்தாலும் அதில் கொஞ்சம் மீன் வாசம் இருக்கும். ஆயினும் கூட இது நீர்வாழ் உயிர் உணவுகளுக்கான எங்களுடைய பிரத்யேகமான மண்சட்டியாகும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அதில் சமைக்கும் போது குழம்பு மிகவும் சுவையாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்தில் நாம் வீட்டில் பயன்படுத்தும் வெவ்வேறு பானைகளை பற்றி பேசுகிறார். சில பாத்திரங்கள் கனத்திற்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளன, சில கனவீனத்திற்கானவை என்று அவர் விளக்குகிறார். பின்னர் பவுல் தேவ ஜனங்களுக்கு ஒப்பாக இதனை பயன்படுத்துகிறார். தேவ ஜனங்கள் விசேஷித்த நோக்கங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்கள் எந்த நற்கிரியையும் செய்ய எஜமானுக்கு உபயோகமானதாக இருக்க முடியும் என்று அவர்களுக்கு தொடர்ந்து நினைப்பூட்டுமாறு தீமோத்தேயுவிடம் கூறுகிறார். இப்போது அவர் அவர்களை விசேஷித்தவர்களாக்கியதால் அவர்கள் சண்டையிடுதல், அவபக்தியான பேச்சு, தீய இச்சைகள் மற்றும் புத்தியீனமான வாக்குவாதங்களிலிருந்து விலகி வாழ அழைக்கப்பட்டனர். அவர்கள் நீதி, விசுவாசம், அன்பு மற்றும் சமாதானத்தை அடையவும் மற்றும் எல்லாரிடத்திலும் சாந்தமாகவும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பவுலின் செய்தி நமக்கும் பொருந்தும். கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கையிடும் நாம்
அவரால் அறியப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டும் இருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் தேவனின் பயன்பாட்டிற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த பாத்திரமாக மாறுகிறோம். தேவனின் சுபாவத்தை பிரதிபலிக்காத விஷயங்களை நாமும் கைவிட வேண்டும் என்பதே இதன் பொருள். அதற்கு பதிலாக நாம் எஜமானுக்கு உபயோகமானதாக இருக்கும் பொருட்டு தேவன் விரும்புவதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமது எஜமான் பயன்படுத்தக்கூடிய மண்பாண்டங்களாக நாம் இருப்போம். நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வது உங்களை எப்படி உணரச் செய்கிறது? பரிசுத்தமாக இருக்க அல்லது அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்க நீங்கள் என்ன செய்யலாம்? அன்பான ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்தி உமக்காக என்னை பிரித்தெடும். நான் உம்முடையவனாக இருக்கவும் நீர் சொல்வதை மட்டும் செய்யவும் எனக்கு ஆவிக்குரிய உணர்வை தாரும். ஆமென்.